ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாட்னிட் ஸ்டோர் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ராஜி எப்படியோ எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த அப்பா கிட்டே சொல்லிட்டு வரேன்னு நேராக ராஜி அங்கே ஓடி போகிறாங்க. அவ்வளோ சந்தோஷத்தோட அப்பா அம்மா அப்பத்தா எல்லாருமே கூப்பிட்டுட்டே உள்ளே கத்திக்கிட்டே போகிறாங்க. ராஜி வாமா அப்படின்னு அப்பத்தா உள்ளே கூப்பிடுறாங்க. போனதுக்கப்புறமா மாறி வடிவு எல்லாருமே வராங்க. ராஜுமா என்னம்மா கூப்பிட்டுக்கிட்டே வர, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்றாங்க. இது என்ன கையில் ஸ்வீட்டு அப்படின்னு, அப்பா எங்கம்மா முதல்ல கூப்பிடுமா அப்படின்றாங்க. ராஜி அப்படின்னு உடனே அதுக்கப்புறமா அவரும் உள்ளேருந்து வராரு. என்ன என் அண்ணமாக கூப்பிட்டுட்டு வர சத்தம் வெறிய தெருமுனைக்க வரைக்கும் கேட்குதே, என்னம்மா ராஜி அப்படின்றாங்க. சித்தப்பா சித்தி இல்லையா அப்படின்றாங்க. தோ இங்கே தானே இருக்கா சுகன்யான்னு கூப்பிட்றாங்க. அவங்களும் வராங்க, எல்லாருமே வராங்க. என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்போ தான் நான் எக்ஸாம் எழுதலைன்னு அப்படின்றாங்க. சொல்லுமா அதுக்கு என்ன இப்போது அப்படின்றாங்க. ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னு உடனே, ஓ அதான் முகத்தில் இவ்வளோ சந்தோஷமா, பாஸ் ஆகிட்டே தானே அப்படின்னு உடனே, ஆமாம் சித்தப்பா அப்படின்றாங்க. பரவாயில்லையே வாழ்த்துக்கள் ராஜின்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ராஜி நிஜமாவான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருடைய சித்தப்பா குமரவேலும் அப்போ தான் மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. அவர் வந்த உடனே ஸ்வீட் எடுத்துக்கோங்க சித்தப்பா, நான் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ராஜி ஸ்வீட் கொடுக்குறாங்க. அப்படியே முறைச்சிக்கிட்டு வாங்குறாரு. அந்த ஸ்வீட்டை கூட எடுத்து கம்முன்னு கையிலே வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய அப்பா உள்ளே இருக்கிறாரு. போய் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கன்றாங்க. இதோ வரேன்னு அவர் உள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்து வராரு. என்ன வடிவு அப்படின்னமோ, ராஜி வந்திருக்காங்க அப்படின்றாங்க. ராஜியா அப்படின்னு உடனே, ஆமாங்க எக்ஸாம் எழுதுனால பாஸ் ஆகிட்டாங்க அதான் வந்திருக்கு அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷத்தோட முத்துவேலும் உள்ளே இருந்து வெளியே வராரு. ராஜிமா வா வான்னு அவ்வளோ சந்தோஷமாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா ஸ்வீட் எடுத்துக்கோங்கப்பா, நான் பாஸ் ஆகிட்டேன்ப்பா அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ராஜி அப்படின்னு அவரும் சந்தோஷப்படுறாரு. என் பேத்தி பாஸ் ஆகுவான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எங்கள் பேரை காப்பாற்றிட்ட, நீ சொன்ன வாக்கை உன் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து என்ன ராஜி போஸ்டிங் தானா அப்படின்னு, இல்லை இதுக்கப்புறம் ஐபிஎஸ்க்கான ட்ரைனிங் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடுத்தடுத்து செலக்ட் ஆகணும், அதிலெல்லாம் கலந்துக்கணும், அதுக்கப்புறம் தான் போஸ்டிங் போடுவாங்க, வேலை கன்ஃபார்ம் ஆகும், இன்னும் நிறைய இருக்குது அப்படின்றாங்க. ஓ ஐபிஎஸ் படிக்கணும்னா இவ்வளோ இருக்கா அப்படின்னு, சும்மா போலீஸ் வேலைன்னா இப்போ ராஜி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டால, அடுத்து ட்ரைனிங் கொடுத்த உடனே கண்டிப்பாக ராஜிக்கு எப்படியும் போலீஸ் வேலை கொடுத்துருவாங்க. இதே ஊரில் சைலன்சர்ஸை காதில் ராஜ்யமாக போகும், எல்லாரையும் அடக்கி ஆளும், இந்த ஊரையே சைலண்ட் ஆக்கும். என்னென்ன நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லாரையும் ஆண்டிங்கல்ல, சண்டைக்கு வம்புக்கு இழுப்பீங்கள, இதுக்கு மேலே இதெல்லாம் எங்கள் ராஜகிட்ட நடக்கவே நடக்காது. யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிங்க எங்கள் ராஜ்யமாக இருக்கா, எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுட்டு சண்டை போடுங்க அப்படின்னு நம்ம பழனி இப்போவே முன்கூட்டியே கலாய்க்க ஆரம்பிச்சிட்றாரு. இப்போங்க சித்தப்பா அப்படின்னு உடனே, என்னம்மா ராஜு உண்மையை தானே சொல்கிறேன், பாரு நான் பிள்ளைக்கு வெக்கத்தை உண்மையை சொன்னா அப்படின்றாங்க. டே பிள்ளைய ஓட்டாதரா அப்படின்றாங்க. என்ன அப்போ தான் நீ, நான் உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்றாங்க. கண்டிப்பாப்பா சைலன்சர்ஸில் காரில் சித்தப்பா சொன்ன மாதிரி இந்த ஊர் முழுக்க சுற்றி வருவேன், உங்களையும் கூட்டிகிட்டு போவேன், என் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இதுக்கு மேலே நிறைவேறதுக்கு என்னமா இருக்குது, கதிர் தான் உன் ஆசையை நிறைவேற்றிட்டான்ல, நீ போய் கதிரை கூப்பிட்டுட்டு வா, நான் கதிர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்ட்டாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீ இருமா நான் போய் கூட்டிகிட்டு வரேன், நீ இரு, நீ அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்கே பழனி வராரு. பழனி வந்து பார்த்தா பாண்டியனும் நம்ம சரவணனும் கிளம்புறாங்க. அப்போ தான் மச்சான் ராஜி பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆமாடா அப்படின்னு, கதிரை எங்க மாமா அப்படின்னு மச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளதாக இருக்காரு அப்படின்னோட, என்ன மாமா எதுக்கு கதிரை கேட்குறீங்க அப்படின்னு, ராஜோட அப்பா இருக்கல்ல கதிரை பார்த்து பேசணும்னு சொன்னார் அதான் அப்படின்றாங்க. அப்படியா சரி மாமா உள்ளதாக இருக்கான் போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் உள்ளே போகிறாரு. என்னப்பா ராஜி பாஸ் ஆன உடனே கதிர்கிட்டலாம் பேசணும்னு அந்த வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, பிரச்சனை எதுவும் வந்துடாதுல்ல அப்படின்னு. டேய் அவர் உயிரையே கதிர் காப்பாற்றிருக்கிறான், நிறைய விஷயங்களை அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், ராஜு வேற பாஸ் ஆகிருக்கு, மருமகனை கூப்பிட்டு பேசணும்னு ஆசை அவருக்கும் இருக்கும்ல, விடுறா பிரச்சனை இல்லை அதுவும் ஆகாது, நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. எப்படியோப்பா நடந்தா சரி, அந்த குடும்பத்தோட கதிரை மாப்பிள்ளையே ஏற்றுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தால் சரிப்பா அப்படின்றாங்க. அதெல்லாம் நடக்கணும்னா அந்த வீட்டில் சின்னன்னு ஒருத்தர் மீசையை முறுக்கிட்டு இருக்காரல்ல, அவர் மனசு வைக்கணும்டா அப்படின்றாங்க. ஆமாப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் கடைக்கு கிளம்புறாங்க. கதிர்
கதிரன்னு கூப்பிட்டுட்டே போகிறாங்க. அடுத்து நம்ம பழனி, என்ன மாமா தோ இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வராரு. எப்படியோ ராஜபள்ளியன் நினச்ச மாதிரியே பாஸ் ஆக வச்சுட்டியேடா ஐபிஎஸ்க்கு அப்படின்றாங்க. ஆமாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா உன்னை பெரிய அண்ணன் கூப்பிடுறாரு அப்படின்னு உடனே அவர் ஷாக்காகி நிற்கிறாரு. என் கோமதி அரசி மீனா கூட அந்த வீட்டுக்கா கதிரா அப்படின்னு நம்ம செந்தில் கூட சொல்கிறாரு. ஆமாம் அண்ணன் தான் கூப்பிட்டுட்டு வர சொல்லிச்சு அப்படின்றாங்க. நிஜமாவாடா சொல்கிற அப்படின்னு, எனக்கா நீ தான் பொண்ணை ஐபிஎஸ் ஆக வச்சுட்டாரு நம்ம கதிர், பார்க்காம பேசாமல் இருப்பார் அவர், அதான் கூப்பிடுறாருன்னு உடனே கதிர் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு வாடா அப்படின்னு உடனே அவர் இங்கே வராரு. ரொம்ப தயங்கிக்கிட்டே வராரு. நம்ம சக்தி வேலுக்கு அப்படியே வயிறு எரியுது. இப்போது ஆனால் அவையெல்லாம் எதுக்கு நான் இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டு அப்படின்னுமோ, என்ன தம்பி இப்படி பேசுகிறீங்க, ராஜியை ஐபிஎஸ் ஆக வச்சுருக்காரு, கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி அவளை கூட இருந்து அவளுக்கு என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு ஆகிறதுக்கான காரணம் அவர் தானே, அவரை கூப்பிட்டு பேசலாம் எப்படி அப்படின்றாங்க. அப்புறம் முணுமுணுத்துட்டே நின்றுட்டுருக்காரு அவர். என்னப்பா 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் போல இருக்கு அப்படின்னு. டே இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே நடந்துட்டு தானே இருக்குது, என்ன புது கதையா, மாப்பிள்ளைன்னு அவர் உருகிறதும் மாமான்னு அவன் உருகிறதும் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோண்டா, விடுடா அப்படின்றாங்க. என்னப்பா இப்படியே விட்டால் எப்படி, அவன் நம்ம வீட்டுக்குள்ளே வர போகிறான்ப்பா அப்படின்னு அவ்வளோ கோவத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அவரும் உள்ளே வராரு. சக்தி நீ தயவு செஞ்சு எதுவும் பேசாமல் இரு என் பேரங்கிட்ட அப்படின்ற மாதிரி அப்போ தான் சொல்லிடுறாங்க முன்கூட்டியே. அவரும் உள்ளே வராரு. வந்த உடனே நல்லா இருக்கீங்களா மச்சின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் கதிர் அப்படின்றாங்க. அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மாறி வடிவு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் கதிர் வாய்ங்க அப்படின்றாங்க. கதிர் கிட்ட வந்து நிற்கவும் ஒன்றுமே புரியல எல்லாருக்குமே. இவ்வளோ கிட்ட நெருக்கமாக நிற்க வச்சு பேசுகிறாங்க. என் பொண்ணுக்கு நான் செய்ய வேண்டிய அத்தனையுமே நீ செஞ்சுட்ட, என் அப்பாவை கௌரவப்படுத்தணும், நான் அப்பாவோடைய பொண்ணு சொல்லிக்கணும், ஐபிஎஸ் ஆகணும்னு ஏன் முன்னாடி சபதை விட்டு என் ஆசையை அவளுடைய ஆசையாக நினச்சிக்கிட்டு ஐபிஎஸ் ஆகணும்னு படிக்க ஆரம்பித்தவ எங்கே உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட கனவை மொத்தமும் போயிடட்டுமே, ஓடி போய் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேன்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் ராஜோட கனவை உன் கனவாக நினச்சிக்கிட்டு இந்த அளவுக்கு ராஜி கூட என்கரேஜ் பண்ணி அவளை பாஸ் ஆக வச்சுருக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். எப்படியோ ராஜோட ஆசையை நிறைவேற்றிட்டேன், நான் நினச்சதை நிறைவேற்றிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு மாப்பிள்ளையே கட்டுப்பிடிச்சிக்கிறாரு. எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ராஜுக்கு பாஸ்லான சந்தோஷத்தை விட இப்போ அப்பா கதிர் கூட பேசிட்டு கட்டி அணைச்சிக்கிறாரு மாப்பிள்ளைய அப்படின்ற சந்தோஷம் தான் ரொம்ப ரொம்ப இருக்குது. இந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு ராஜு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்காங்க. என் அப்பா உன்னை ஏற்றுக்கணும், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும், அந்த வீட்டோடைய மருமகனாக உன்னை ஏற்றுக்கணும்னு ராஜு நினச்ச ஆசை நிறைவேறிடுச்சு. இப்போது நம்ம கதிர் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராஜி வா அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு கூப்பிடுறாங்க. கதிர் அப்படின்னா அதை வச்சுட்டு வராங்க. மாதிரி அது கூடயே போயிட்டு பூஜை ரூம்லேருந்து விபூதி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விபூதியை வச்சு வாழ்த்துறாங்க. நல்லா இருக்கணும், குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து அப்பத்தா நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்பத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஆனந்த கண்ணீரே வடிக்கிறாங்க. எதுக்காக அப்பத்தா அழுகுறீங்கன்னு 2 சைடும் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பேத்திங்க என் பேரனும் என்னை ரொம்ப ரொம்ப கௌரவப்படுத்துகிறாங்க, கிளவி சாகிற காலத்தில் சந்தோஷத்தை கொடுக்குறீங்க, ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆமாச்சு நல்ல காரம் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இன்னும் நீங்கள் 100 வருஷம் கூட இருக்கணும், கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியெல்லாம் கையில் தூக்கி கொஞ்சம் வேணாமா, இதோ ஆனால் எனக்கு சித்தப்பாவுக்கு மாமாவுக்கு குழந்தை பிறக்க போகுது, அது எல்லாத்தையும் பார்க்கணும்லன்னு மாற்றி மாற்றி 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சித்தப்பா நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் ஒரு அடி தூரம் நவந்து போய் நின்றுக்கிறாரு. ஏங்க எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு வந்திருக்கா, ஆசீர்வாதம் தானே, வாங்க நம்ம தூக்கி வளர்த்த பிள்ளைங்க ராஜி அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அதுக்கப்புறமா காலில் விழுகிறாங்க. அப்படியே நம்ம அவர் காலில் விழுகிறது அவர் சுத்தமாக விரும்பவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு கதிர் இருந்துக்கிட்டு, ராஜி நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொன்னதுக்கப்புறமா ராஜி மட்டும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ராஜிக்கே அவர் வேண்டா வெறுப்பாக தான் நல்லா அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நம்ம மாதிரி தான் வாய் நிறைய சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணி ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி என் மக பாஸ் ஆகிருக்கா, நான் எல்லாருக்கும் விருந்து வைக்கணும், நீங்கள் 2 பேரும் இங்கே தான் சாப்பிடணும் அப்படின்றாங்க. அம்மாவே வீட்டில் எல்லாமே செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு. ஏன் மாப்பிள்ள எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்ட ஒரு வார்த்தை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.
கதிரே நீ இங்கே தான் சாப்பிட்ணும், அதான் வடிவு சொல்லிட்டால, மாறி வடிவு நீங்கள் 2 பேரும் போய் ராஜுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து செய்யுங்க அப்படின்றாங்க. என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போது கறி விருந்து கெடா விருந்தெல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. டேய் வாயை வச்சுட்டு அமைதியாக இருடா, ஏதாச்சும் பேசணுன்றதுக்காகவே பேசாத, பிள்ளை பாஸ் ஆகி வந்திருக்கு, இதோ மாமனாரும் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்துருக்காங்க, சந்தோஷமாக கொண்டாட வேண்டாமா, உனக்கு என்னடா வயிற்றுச்சல் அப்படின்றாங்க. ஆமாம் இங்கே ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கேன்ற கவலை கிடையாது, இப்போ அது ஒன்று தான் குறை அப்படின்றாங்க. ஏண்டா நீ தான் பொண்ணு பார்த்துருக்கல, அப்புறம் என்னடா இன்னும் கொஞ்ச நாளே நீ நினச்ச மாதிரி உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிற, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதான்னு பிரித்து பேசுகிற மாதிரியே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்குவோம். சக்திவேலுக்கு கோவம் வந்து எக்கேடாச்சும் கேட்டு போகட்டும்னு குமரவேலும் அங்கேருந்து சக்திவேலும் வெளியில் போயிடுறாங்க. அவனை பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லை, வாராஜே உட்காருன்னு, கதிர் உட்காருப்பா அப்படின்னு அவங்களும் அங்கே உட்காந்துக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சுகன்யாக்கு இது ஆச்சரியமாக தான் இருக்குது, இவ்வளோ சீக்கிரத்தில் ஸோ மாப்பிள்ளையை ஏற்றுப்பாங்க அப்படின்னு அவங்க கூட நினச்சி பார்க்கல. அப்புறமா ரொம்ப நேரமாச்சு போயிட்டுன்னு அங்கே கோமதி ஒரு பக்கம் வாசலையே எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம மீனா வந்து என்ன சத்தை அப்படின்னுமோ, இல்லை மீனா அந்த வீட்டுக்கு கதிரை வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போனான்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுத்தையும் காணோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் சந்தோஷமாக தான் பார்த்துப்பாங்க, ராஜு பாஸ் ஆகிட்டால அந்த சந்தோஷத்தில் அவர் அப்பா கதிரை கொட்டு பேசுகிறாரு, எதுவும் இல்லை நீங்கள் வாங்க என்னமோ சண்டைக்கு போயிருக்கிற மாதிரி நின்று பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு. அப்படி எதுவும் நடந்துக்கூடாதுன்னு தான் என் சின்ன வேற கோவமாக வெளியில் போனார், அவர் தானே ஏதாச்சும் சண்டை போடுவார் அதான் அப்படின்றாங்க. அவர் தான் வெளியில் போயிட்டாருல்ல, உள்ள சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கோம், அதை பொறுக்க முடியாமல் அவர் வெளியில் போயிட்டார் போல இருக்குது, விடுங்க அப்படின்றாங்க. மீனா ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. என்ன சத்த அப்படின்னுவோம், நான் கேட்கறேன்னு தப்பாக நினச்சிக்காதடி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உனக்கும் செந்திலுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, நீ ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க, உனக்கு எதுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அங்கேருந்து இங்கே ஓடி வருவியடி அத்தை உங்கள் சாப்பாடை சாப்பிடணும்னு சொல்லிட்டு, நீ எப்படி பட்னியாக இருந்த, என்ன ஆச்சு உனக்கு, ஹோட்டல்லையாச்சும் வாங்கி சாப்பிட்ருக்கலாம்ல, சமைக்கிறதுக்கு நேரம் இல்லையா, இல்லை ஏதாச்சும் சண்டையா என்னன்னு சொல்லு அப்படின்னுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, ஆஃபீஸ் டென்ஷன் அத்தை, கொஞ்ச நாளாக வேலைன்னு போட்டிகிட்டே இருந்ததுனால சரியாக சாப்பிட முடியல, டென்ஷனில் இப்படி ஆகிடுச்சத்து அப்படின்றாங்க. என்னம்மா நீ இப்படி கஷ்டப்படுற மாதிரி இருந்திருந்தா வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேயாச்சும் கொஞ்ச நாள் இருந்து வேலைக்கு போய் வேலையை பார்த்துட்டு ரிலாக்ஸாக நல்லா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம்ல, இப்படி ஆகிடுச்சு, அவனை பொண்டாட்டியை கவனிச்சிக்காம இப்படி பண்ணி வச்சுருக்கிறான், அவனா இருக்கட்டும் அப்படின்றாங்க. விடுங்க அத்தை அப்படின்னு உடனே, சரி மீனா நீ இங்கே இரு, எத்தனை நாள் வேணாலும் இரு, உடம்பு சரியாகிற வரைக்கும் யாரும் உன்னை எதுவும் கேட்க போகிறதில்ல, இது நம்ம வீடு, நீ கவலைப்படாத என்ன அப்படின்றாங்க. அத்தை நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், அவங்களே கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேன், திரும்பவும் கூப்பிட்டாலையும் போக மாட்டேன், இங்கேயே இருக்கேன் அத்தை, நீங்களும் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், என்னை கூப்பிட்டுட்டு போயா ஆகணும்னு பிடிவாதமாக இருப்பார் அப்படின்றாங்க. சரி நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு மீனா கிட்ட சொல்லவும், சரி அத்தை அப்படின்றாங்க. சரி நீ வேறு ஏதாச்சும் சாப்பிட்றியா, ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்னு. இல்லை அத்தை நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவும் கோமதியும் உள்ளே போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே கடைக்கு போனதுக்கப்புறமா கரெக்டாக வந்து கார்த்திகேயன் வராரு. எங்கே துரையை காணோன்னு நினச்சோம், வந்துட்டார்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம பாண்டியன் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு நம்ம சரவணன் சொல்கிறாரு. எனக்கு எதுக்கு ப்ரோ தேங்க்ஸு அப்படின்றாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் அப்பா சொன்னார் அப்படின்னு. ஓ என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாரா, ஆனால் நான் தானே அவரை பற்றி பெருமையாக சொன்னேன், அவர் தான் பயங்கரமாக கெத்தாக சண்டை போட்டார் தெரியுமா சார், நான் அன்றைக்கி உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன், நீங்கள் எதுவுமே சொல்லாமலே போயிட்டீங்கன்னு பேசுவோம். எப்பா சாமி இப்போதான் நிறுத்துறியா, உங்ககிட்ட எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனால் நீ இப்படி நிறைய பேசுகிற பார்த்தியா, அது மட்டும்தான் பிடிக்கல, கொஞ்சம் கம்மியாக பேசு அப்படின்றாங்க. சார் என்ன சார் வாயில்னா இந்த காலத்தில் வாழ முடியுமா, பெண்களுக்கு மட்டும்தானா சொல்வீங்க வாய் இருந்தால் பொழைக்க முடியுமா, அப்படி தான் இருக்கணும்னு, அதே மாதிரி தான் சார் ஆண்களும் இப்போல்லாம் ஈக்குவலாக ஆகிடுச்சு சார், டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, இப்படியெல்லாம் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஆமாம் நீ கெட்டிக்காரந்தாயா, அப்படி இருக்கிறதுனால தானே என் கடையிலே வச்சு ஓசிலே கடை போடாமலே எல்லாத்தையும் வித்துடுற அப்படின்றாங்க. பொருளெல்லாம் வச்சுட்டு போ விற்று கொடுக்குறேன் அப்படின்றாங்க. சரி சார் 2-3 வாரம் ஆச்சு கணக்கு பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் கரெக்டாக பார்த்து தான் வச்சுருக்கேன், நீ தான் வந்து வாங்கிட்டு போக மாட்டேன்ற, நீ எத்தனை பாட்டில் கொடுத்தா எவ்வளோ பணம்ன்றது இதில் கணக்கு இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு. உடனே சரியா போச்சு சார் அப்படின்றாங்க. அப்புறம் பாண்டியன் அவருக்கான ஷேரை கொடுக்குறாங்க. அடுத்து அவருக்கான படத்தை கொடுக்கும்போது நீங்கள் பாண்டியனுக்கான ஷேரை கார்த்திகேயன் கொடுக்குறாரு. அதெல்லாம் வேண்டாம்ப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு. சரி என்ன சார் நீங்கள்
நான் உங்களுக்கு தான் ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு. என்ன தம்பி கோச்சுக்கிட்டியா? கடை போடாமலே ஓசிலே விற்கிறனதும் கோவம் வந்துடுச்சா அப்படின்னு. சார் சார் நான் அப்படி நினைக்கவே இல்லை சார். அப்படி நினச்சிருந்தா உங்ககிட்ட நான் ஓப்பனாக கேட்டிருப்பேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். இது உங்களுக்கு சேர வேண்டியது சார். சார் வச்சுக்கோங்க சார், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பிடிங்க அப்படின்னு அவருக்கான பங்கு சொல்ல கேட்காம பாண்டியன்கிட்டே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு போகிறேன், அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னும். ஏப்பா தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்னு பாண்டியன் கூப்பிட்றாரு. என்ன சார் அப்படின்னும். இந்த ஸ்வீட் மட்டும்தான் சரியா, இல்லை அன்னைக்கு காய்கறி கூட தூக்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் என்னால் வச்சு விற்று கொடுக்க முடியாதுப்பா, எல்லாமே அழுகி போயிடும். நீ வேணா ஒன்று பண்ணு, நீ இந்த ஃப்ரூட்ஸு இந்த ஊறுகாய் அதெல்லாம் ஏதோ விற்கிறேன்னு சொன்னல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வை. வெளியில் யார்கிட்டயோ நாங்கள் ஊறுகாய் இதெல்லாம் வாங்கி விற்கிறத விட உங்ககிட்டயே வந்து நாங்கள் வாங்கி விற்கிறோம். நல்ல லாபம் ஓடிச்சுன்னா என் கடைக்கு நானே எடுத்துப்பேன். என்ன தருவியா, இல்லை உனக்கு பங்கு கொடுக்கணும்னு வாங்கிப்பியா அப்படின்னு. சார் சார் அப்படி இல்லை சார், நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி அப்படின்றாங்க. அப்பா ரெண்டு ஒன்று தான்ப்பா. நம்ம கடையில் வாங்கி விற்றா ₹1 ₹2 லாபம் வரும். ஆனால் கார்த்திகேயன் கொடுக்குற லாபம் நமக்கு அதை விட அதிகமாகவே இருக்குப்பா. அவரையே இங்கே வச்சு விற்று கொடுத்துட்டு நமக்கான ஷேரை நம்ம எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்றாங்க. அதுவும் சரி தான், அப்படியே பண்ணிக்கலாம். சரவணன் சொல்கிற ஐடியா நல்லாயிருக்கு அப்படின்னமோ. சரி சார் கண்டிப்பாக கொண்டு வரேன் அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், நாளைக்கே கொண்டு வரேன் அப்படின்னு கார்த்திகேயன் அங்கேருந்து கிளம்புறாரு. ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் இல்லைப்பா அப்படின்னு சரவணனும் நம்ம பாண்டியனும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு கோவத்தில் சக்திவேலும் நம்ம குமரவேலும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இது ஒன்று சேர்ந்துட்டாங்க, எதை நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துடுச்சுன்னு வயிற்றெரிச்சல் இருக்காங்க. இது இப்படியே விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு. டேய் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணால் எல்லாம் சரியாக போயிடும். நான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையறதை விட ஒரே கலரில் 2 மாங்கான்னு தாண்டா அந்த குடும்பத்தில் சம்மந்தம் எடுத்தேன். என்னை பற்றி அவங்க இன்னும் யாரும் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. உன் மேலே அக்கறை காட்டத்தை விட மற்றவங்க எல்லாரும் மேலேயும் அப்படியே ஓடி ஓடி பாசமாக இருக்கிறாரில்ல என் அண்ணன், மாப்பிள்ளைய மகளை எல்லாரையும் குடும்பமாக ஒன்று சேர்த்துக்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த கோமதி வீட்டாளுங்களும் விட்டால் ஒன்று சேர்த்துருவாங்க. அது நடக்கக்கூடாதுடா. அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா பாரு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்குதுன்னு தான் பொறுமையாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்களா அப்படின்னமோ. என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாடா நீ நல்லா யோசிச்சுப்பாரு. ஏற்கனவே அந்த பொம்பளையும் அந்த குடும்பத்துக்கு சுத்தமாக ஆகாது. எப்போ எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த குடும்பத்தை பற்றி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்போது நம்ம இந்த வீட்டுக்கு அந்த முத்துச்சூடரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் அப்புறம் அந்த பொம்பளை இங்கே வந்து போகும். அந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை நடக்காமலையா இருக்கும்? அந்த பொம்பளை கண்டிப்பாக பிரச்சனைப்படும். அந்த குடும்பம் நிம்மதி இல்லாமல் இருக்கும். ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கலாம்டா அப்படின்னும். சரிப்பா சரின்னு குமரவேல் சொல்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.